கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்திலே, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிலுவை தியானம் அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 11, 12 ஆகிய வசனங்களிலே, அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு. ஆத்துமா வருத்தம், நம்ம இருதயம் ஒரு வருத்தத்தோடு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். சில குடும்பத்துல இந்த கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த ஆத்துமா வருத்தப்படும். இப்ப நான் பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கேன், அதனால அந்த இருதயம் வருத்தப்படும் போது, வேதனைப்படும் போது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்ம நார்மலா வருத்தம் அப்படின்னு ஒன்னே நம்ம அதை ஈஸியாக முடிச்சிருவோம். சில ஜெப குறிப்பு வரும்போது, பிரதர் ரொம்ப கடன் இருக்கு, வீட்டில் என்ன செய்யன்னு தெரியல அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கும், கல்யாணம் முடியாமல் இருக்கும், பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமா வருத்தத்தில் இருக்கும். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளை இல்லாமல் இருக்கும். அந்த குடும்பம் பார்த்தா அப்படி ஒரு பாரமா இருக்கும். அந்த ஆத்துமா ஒரு வருத்தத்துல இருக்கும், வெளியே தெரியாது, முகத்துல பார்த்தா தெரியாது, ஆனா ஆத்துமா வருத்தத்துல இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, அதிகமான பிரச்சனை எங்க இருக்கோ அவங்களோட ஆத்துமா வருத்தத்துல இருக்கும், வெளியே தெரியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்துமா வருத்தம் அந்த அளவுக்கு, யாருக்காக? இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நமக்காக ஜீவனை தந்தார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும், உலகத்தில் எல்லாருடைய அக்கிரமங்களையும் தாமே சுமந்து கொள்வார். அப்ப அவருடைய ஆத்துமா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கும். நிறைய குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், சர்ச்சுக்கு போற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை கர்த்தரை விட்டு தள்ளி போன நிலைமையா என்பதை மாத்திரம் நம்ம யோசித்து பார்க்கணும். நான் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போற பையன்தான், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. வாலிப வயசுல நற்கரை எடுக்க ஆரம்பிச்சேன், சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, வியாதியில் படுத்தேன், மரண தருவாய்க்கு போனேன். மறுபடியும் தேவன் சரி பண்ணாரு. ஆனால் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் 13 லட்சம் பணம் கொடுத்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதும் தெரிஞ்சது, என்னுடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவத்திலே வாழ்ந்திருக்கேன், அக்கிரமத்தில் வாழ்ந்திருக்கேன், சர்ச்சுக்கு தான் போயிருக்கேன், நற்கரணை தான் எடுத்திருக்கேன், ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது, அக்கிரமம் வரும்போது ஆசீர்வாதம்லாம் இருக்காது. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் என்ன தெரியுமா? அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஒரு பாவி மனம் திரும்பும் போதுதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம்.
ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படுது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு அதுதான் வேணும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்படி திருப்தி ஆவார்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப ரவிராஜ் இருக்கேன், என் பேர் ரவிராஜ். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன். நான் கர்த்தர் பக்கம் எப்போ மனம் திரும்பி எப்போ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டனோ, எனக்கு பரலோகம் வேணும்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், எனக்காக தானப்பா ஜீவனை தந்தீங்க, எனக்காக தானப்பா மாம்சத்துல வெளிப்பட்டீங்க, என்னுடைய பாவங்களை தானப்பா சிலுவையில சுமந்தீங்க, ஏன் அக்கிரமத்தை தானப்பா சிலுவையில சுமந்தீங்க அப்படின்னு அவரை நினைக்கும் போது என் இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு எப்போ வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை நான் எப்போ விசுவாசிக்க ஆரம்பிச்சேனோ, அவரை எப்போ நான் நம்ப ஆரம்பிச்சேனோ, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ், மாற்றம். அதே போல இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கை இயேசுக்காக இருக்குமானால், வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, பலனை கண்டு திருப்தி ஆவார். பலனை கண்டு திருப்தி ஆவார். ஒரு பிள்ளைய நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல பெரிய பொசிஷன்ல படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலை, இப்போ லேட்டஸ்டா ஐடி கம்பெனி இருக்கு, ஒரு பெரிய ஒரு பொசிஷன், இல்லைன்னா ஒரு வியாபாரம், இல்லைன்னா ஒரு கம்பெனி வச்சு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகள் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, பேரம்பேத்தி பார்ப்பாங்க. அம்மா அப்பா எப்போ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்போது தான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் வரும். வயசானதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பேரம்பேத்தி இருக்காங்களா, அப்பந்தான் அந்த வீடு சந்தோஷம். இல்லைன்னா அந்த வீடு வருத்தமா இருக்கும். ஐயோ, என் பையன் தண்ணி அடிக்கிறானே, என் பிள்ளை சொன்னா கேட்க மாட்டுக்காளே, என் பையன் கல்யாணம் முடிக்க மாட்டுக்கானே, என் பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டேங்காளே, என் வீட்டில் பேரம்பேத்தி இல்லைன்னு சொல்லி எத்தனை அம்மாமாரு அந்த வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா சில வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கும். அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே கல்யாணம் முடிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பேரம்பேத்தி அம்மா அப்பா பார்த்துருவாங்க. அந்த குடும்பம் பார்த்தா ஒரு சமாதானமா இருக்கும். சர்ச்சில் போய் ஆல்டரில் போய் காணிக்க வைப்பாங்க, எனக்கு ஒரு பேரன் தந்துட்டீங்கப்பா, எனக்கு ஒரு பேத்தி தந்துட்டீங்கப்பா, இந்த பேத்தியை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், என் பேரனை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குடும்பத்தில் அந்த பரிபூர்ணம் வரும்போது தான் திருப்தி. அதே போல நம்ம எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும், நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த காலவேளையில ஒரு ஆத்மா மனம் திரும்பும் போது, ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் போது, பாவம் செய்யற ஆத்மா செத்து பேருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாவம் செய்யற ஆத்மா சாகும். ஒரு பாவம் செய்யற ஆத்மா மீட்கப்படும் போது, உயிர்ப்பிக்கப்படும் போது, இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, தொடர்ந்து பாவம் செஞ்சு அந்த ஆத்துமா செத்து போயிருது. இன்னைக்கு நிறைய வீட்டுல அதுதான் நடக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆத்துமா செத்து போயிருது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க, எனக்கு சமாதானமே இல்லையே, எனக்கு நிம்மதியே இல்லையே, வாழ்க்கை ஆசீர்வாதமே இல்லையே, நானும் ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு தான் சர்ச்சுக்கு போறாங்க. இந்த 40 நாளும் சில குடும்பத்துல சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்காங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை. விக்கிர வழிபாடுகளுக்கு போயிருந்தாங்க, சிலை வழிபாடுகளுக்குள்ள போயிருந்தாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்ல, தேவனை உண்மையா தேடல.
இதெல்லாம் வேதனையான விஷயம். 50 வயசு 60 வயசு ஆயிட்டுங்கிறாங்க. ஒரு முழு பைபிளை இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல. துக்கமான காரியம். 72 வயசு அப்படிங்கிறாங்க. ஒரு முழு பைபிளை வாசிச்சாச்சா? இன்னைக்கு ராத்திரி நம்ம செத்தா எங்க போவோம்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டுக்கு, ஆன்சர் தெரிய மாட்டுக்கு. ஏன்னா 72 வயசுலயும் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கல. எவ்வளவு வேதனையான விஷயம். என்ன காரணம்? உலகத்துல போயிட்டே இருக்காங்க, அப்படியே உலகத்துல போயிட்டே இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால், ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் துன்மார்க்கனா வாழ்றேனே, என் வாழ்க்கையில எத்தனையோ பாவம் இருக்கே, நான் செத்தா பரலோகத்துக்கு போயிருவேனா, எனக்கு மோட்ச வாழ்க்கை கிடைக்குமா, என் பாவத்தை மன்னிப்பாரா, என்னை பரலோகத்துல ஏற்றுக்கொள்வாரா, நான் பரலோகத்துக்கு போகணுமே, நான் இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, துணிகரமா வாழ்ந்துட்டேனே, பொல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேனே, இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே, என்னைய மன்னிப்பாரா? சில குடும்பத்துல இப்படிதான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையின் மேல் சுமந்தார். ஒரு குடும்பம் எப்ப தெரியுமா ரட்சிக்கப்படுது? என் பாவத்தை சிலுவையில சுமந்தீங்களாப்பா, ஏன் அக்கிரமத்தையா நீங்க சிலுவையில சுமந்தீங்க, ஏன் நோயவா சிலுவையில சுமந்தீங்க, ஏன் பலவீனத்தையா நீங்க சிலுவையில சுமந்தீங்க, ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல், எனக்காகப்பா நீங்க பாடுபட்டீங்க, என்னுடைய துக்கத்தை நீங்க சிலுவையில சுமந்தீங்களா, எனக்காகப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை நாம் நினைக்கும் போது, அவரை நாம் நினைக்கும் போது அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டில் பாட்டி சொத்து அப்படின்னு சொல்லி முன்னோருடைய சொத்து இருக்கும். பேரன் பார்த்தா பாட்டி தாத்தாவை பார்த்துருக்கவே மாட்டான். இது எங்கள் பாட்டி சொத்து, இது எங்கள் தாத்தா சொத்துன்னு சொல்லிட்டு இவங்க உரிமை கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா கோடி கணக்கில் போயிடும். ஆனால் அவங்க பார்த்தா ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு 100 வருஷம் முன்னாடி, 80 வருஷம் முன்னாடி. இப்போ பார்த்தா பேரன், அதுக்கு அடுத்த சந்ததி, இப்போ பார்த்தா இது எங்களுடைய பூர்வீக சொத்து அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தா நல்ல கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு எதெல்லாம் செய்து முடித்தார், நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறார், நமக்கு பரலோகத்தில் என்னெல்லாம் கிஃப்ட் இருக்கு, அந்த கிஃப்டை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம், எல்லாவற்றைக்கும் மத்தியஸ்தர் அவர் மட்டும்தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அவர்தான். நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரும் அவர்தான். நமக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியும் அவர்தான். நமக்காக நம்மளை மீட்டெடுக்க தாவீதின் குமாரனா வெளிப்பட்டவரும் அவர்தான். மனுஷ குமாரனா வெளிப்பட்டவரும் அவர்தான். அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியும் அவர்தான். அவரை நாம் நினைக்கும் போது, அவரை நாம் நினைக்கும் போது, அதுதான் சொன்னேன், எங்க தாத்தா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா போய் அந்த சொத்து எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வேலி அடைப்பாங்க. இது எங்க சொத்து அப்படிம்பாங்க. கார்ல போய் பார்த்துட்டு வருவாங்க, இது எங்க சொத்து, இது எங்களுடைய பூர்வீக சொத்து அப்படிம்பாங்க. தாத்தாவை வேணா வீட்டில் ஃபோட்டோவில் வேணா பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சிலவங்க உயிரோட இருக்கும்போது பார்த்துருப்பாங்க, சின்ன வயசுல பார்த்தேன்பாங்க. இப்போ பார்த்தா எனக்கு 40 வயசு அப்படிம்பாங்க, இது எங்களுடைய முன்னோருடைய சொத்து அப்படிம்பாங்க. 2000 வருஷம் முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்கு எதெல்லாம் செய்து முடித்தார், அந்த டாக்குமெண்ட், அந்த சொத்து நம்ம கையில பரிசுத்த வேதாம எழுதி கொடுத்துட்டாரு. இந்த பைபிளை நம்ம வாசிக்கும் போது, இதனுடைய கிஃப்டை நம்ம புரிந்து கொள்ளும் போது, ஏன் பாவத்தை எல்லாம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களா, எனக்காகவா நீங்க பலியானீங்க,
எனக்காகவா, எனக்காகவாப்பா அப்படின்னு சொல்லி அவரை நினைக்கும் போது நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும்போது ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அந்த வார்த்தையில ஆவி இருக்கு, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள போகும்போது அந்த செத்து போன ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த செத்து போன ஆத்துமா ஜீவன் உண்டாகிறது. இதெல்லாம் எப்போ? சிலுவை தியானம். வருஷம் வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே. இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால நான் சின்ன வயசுல இருந்து சிஎஸ்ஹெச்க்கு போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் லென்த் காலத்துல 40 நாள் சிலுவை தியானம். இந்த சிலுவை தியானம் ஒவ்வொரு வருஷமும் வைக்கிறாங்க. இந்த 40 நாளும் பூ வைக்க மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்துல 40 நாளும் ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த 40 நாளும் ஆலயத்துக்குள்ள போகும்போது எனக்காக தானப்பா நீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்க. அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து, அநேகருடைய அக்கிரமங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. அப்ப அந்த கால வேளையில நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? ஏன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களாப்பா? ஏன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களா? அப்ப இனிமேல் நான் அக்கிரமத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. இனிமேல் வியாதியை நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. இனிமேல் நான் பலவீனத்தை நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் பாவத்தை இனிமேல் நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் பாவத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. ஏன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. ஏன் நோயெல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. அப்ப நான் அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவரை நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்துல என் பெயர் எழுதப்படுது. இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் கேட்கறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தி முக்கியமான செய்தி. இந்த 40 நாளிலுமே இன்னைக்குள்ள செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. புரியலையா? மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. ஏன்னா சில குடும்பத்துல நாங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கல பிரதர் அப்படிம்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து கேளுங்க. நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் பாவத்துல விழுந்து மூழ்கி போய் கிடக்குறாங்க. பாவம் தான் தெரியுது, பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. பாவம் செய்யற ஆத்துமா சாகும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்போ? ஒரு பாவி மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல வந்து, நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்காக தானப்பா நீங்க தரித்திரரானீங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நமக்காக தரித்திரரானார். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்காக தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நமக்காக தரித்திரரானார். உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக, நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக, நம்முடைய சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். அதனால காலவேளையில சிலுவை தியானம் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். நம்ம கையில பைபிள் இருக்கு. இப்ப நான் தமிழ், என் கையில தமிழ்ல பைபிள் இருக்கு. நான் வாசிக்கிறேன், தேவனோட வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏற்றுக்கொள்ளும் போது என் இதயத்துல ஒரு சமாதானம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போதே என் இருதயம்லாம் உடைக்கப்பட்டுருது. காரணம் என்ன? ஜீவனுள்ள வார்த்தை, சத்தியமுள்ள வசனம், சத்திய வசனம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஜீவன் உண்டாகிறது.
நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறுது. எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒருத்தன். 13 வருஷம் மாந்திரியம் பண்ணா, தூக்கு போட்டே செத்து போயிட்டான். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட சமூகத்துல திறப்புல நிக்க ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்லா, என்னை மன்னிச்சிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல சர்ச்சைக்கு போன பையன்தான். வியாபாரத்தில் இருக்கும்போது மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு என் கூட இருந்த ஒரு நபர் பணம் வாங்கிட்டு போயிட்டாரு. அது ஒரு ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, லட்சக்கணக்கில். லாஸ்ட் கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் அது நான் தான்ப்பா. 119 சங்கீதம் 53 வசனம். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர், நான் வேதத்தை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பிச்சேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். எப்ப திருப்தி ஆவார்? ரவிராஜ் என்னைக்கு தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறனோ, என் மகன் மனம் திரும்பிட்டான், அப்பந்தான் தேவன் திருப்தி ஆவார். அதே போல இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்க என்னைக்கு தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறீங்களோ, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நீங்க என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, இனிமேல் நான் போய் பேச மாட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் துன்மார்க்க நான் வாழ மாட்டேன், இனிமேல் நான் உங்க கீழ்ப்படிந்து வாழ்வேன், உங்களுடைய வார்த்தையில நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பம் தீர்மானம் எடுக்கோ, வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்ப நம்மளை பார்த்து திருப்தி ஆகணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். நம்ம எல்லாருமே நீதிமானா இருக்கணும். பாவஞ்சேர் ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றான்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான். அப்ப விசுவாசத்தினால நீதிமான் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான்ப்பா. ஆனா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நம்ம வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குமானால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். பாவம் செய்யும் போது பிசாசு உள்ள என்ட்ராறான். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே காலையில 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து அழகா ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. மத்த 23 மணி நேரத்துல நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, தேவையில்லாம என்னெல்லாம் பேசுறது, அதுல பாவம் உள்ள என்ட்ராகுதுல்ல. இப்ப அதைத்தானே யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம வாயில பேசுற வார்த்தையினாலே, உன் வார்த்தைகளினால நீதிமான், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி. வேற யாரும் நம்மளுக்கு சொல்லலாம் வர வேண்டாம். நான் பேசுற வார்த்தையிலே நான் நீதிமானா, நான் பேசுற வார்த்தையில நான் குற்றவாளின்னு சொல்லி இங்க கணக்கு வந்துடும். 24 மணி நேரத்துல நம்ம யாரெல்லாம் என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம், வீணான வார்த்தை. அதனால நம்மளை நீதிமான் ஆக்குவார் அப்படின்னா, நம்ம அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அதுதான் சொல்றேன், என்னோட வார்த்தையில நிலைத்து இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்களை, நம்முடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமா மரணத்திலே ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி, மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி, ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, எல்லாருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், நான் அக்கிரமக்காரரா வாழ்ந்த ஒரு ஆளுப்பா, அவர்கிட்ட நான் மனம் திரும்பி, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இப்படிதான் வந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன்.
இயேசுட்ட யாரெல்லாம் ஒரு குடும்பம் வருதோ, எப்படி வரணும்? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன், எந்த இடத்துல தள்ளி போனேன் அதை முதல்ல உணர்ந்து அவருடைய சமூகத்துல உள்ள வந்துடணும். சில குடும்பத்துல ஏகப்பட்ட காரியம் இருக்கும், பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கும். எதுலலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனா உள்ள வரணும், அந்த எல்லாத்தையும் இங்க அறிக்கை பண்ணி இங்க விட்டுறணும். கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நான் அந்த பாவம் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து விட்டுறணும். விட்டு விடும்போது தான் இரக்கம் பெறுகிறான். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் நமக்காக வேண்டிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பங்கு. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல இருக்கட்டும்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி யாரெல்லாம் மனம் திரும்பி தேவனோட சமூகத்துல வராங்களோ எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. இந்த நாளிலும் நிரப்பப்பட்ட பாத்திரமா மாத்துங்க. கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினால் 9 கனிகளினால் நிரப்புங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நிரம்பி வழியில பாத்திரமா மாறட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்க. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக அப்பாவுமே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காலும் எல்லாரையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்குப்பா, அந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேசத்துக்குள்ள வரட்டும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை எடுங்க. சமாதான பிரபு இறங்குவாங்க. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க, எக்ஸாம் நல்லா எழுதணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை கொண்டு வாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, டைவர்ஸே பண்ணிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க, குடும்பம் ஃபுல்லாக அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் விழுந்து போய் எடுக்கிறாங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, மனம் திரும்பி வாழ்க்கை கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைத்து ஆசுறீங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஆசுறீங்க. எல்லா தேச ஜனங்களும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். காலை வேளையில் யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லா குடும்பமும் இயேசுக்கு இரத்த கொட்டைகளை வேலை அடைபடட்டும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களை மன்னிங்கப்பா. எங்களாம் கர்த்தரை விட்டு நாங்கள் தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தீரோம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எங்களா இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்பட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.